எவ்ரிடே நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது டெஃபினட்டாகவே வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளுடைய பாடி வந்து நம்ம சொன்ன பேச்சை வந்து கேட்கறத கம்மி பண்ணிட்டே வரும். அதை கம்மி பண்ணிட்டே வராமல் இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரொட்டீன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் ரொம்ப பேசிக்கான ரொட்டீன்ஸ் தான் நான் உங்களோடய ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் டியாஷ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 5 விஷயம் பண்றதுனால நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் இன் அ பாசிட்டிவ் வே. அண்ட் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் இந்த 5 டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். இதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றதுனால எனக்கு சூப்பரான ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. அதை நான் உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஈட்டிங் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். நீங்க உங்களுக்கு கன்வீனியன்டான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுல இருந்து இது வரைக்கும் தான் சாப்பிடுவேன், இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். உங்க ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஐடியலான டைம் பாத்தீங்க அப்படின்னா 8 AM இருந்து 8 PM. Anything in between 8 AM and 8 PM is okay, but learn to say no. 8 PM க்கு அப்புறம் 8 AM க்கு முன்னாடி learn to say no to something that you want to eat. நம்ம உள்ளேயும் நோ சொல்லிக்கணும். இன்னொருத்தர் வந்து கேட்கும் போது we should be ready to say no. இந்த நோ சொல்றத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோனே அப்படின்னாலே வந்து இந்த பர்டிகுலரான இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சூப்பராகவே ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஈட்டிங் விண்டோவை 8 AM இருந்து 8 PM வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்டான டிப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபாஸ்டிங் விண்டோ. எப்போ நம்ம வந்து 8 AM இருந்து 8 PM செட் பண்ணிட்டோமோ, நம்மளுடைய ஃபாஸ்டிங் விண்டோ 8 PM இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 AM வரைக்கும் வந்து நம்மளுடைய ஃபாஸ்டிங் விண்டோ இருக்கும். அந்த டைம்ல நம்ம லேட் நைட்டா வந்து கிரேவிங் இருக்குன்னு ஏதாவது சாப்பிட்றது, எனிதிங் வந்து நீங்க ஃபுல்லா அவாய்ட் பண்ணிருங்க சாப்பிட்றது. ஆல் யூ கேன் ஹேவ் இஸ் ஜஸ்ட் பிளெயின் கிளாஸ் ஆஃப் வாட்டர். பிளெயின் வாட்டர் நீங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். பட் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த ரூல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப்டர் 8 PM வந்து நீங்க எதுவுமே சாப்பிடாதீங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் ஃபார் அ லாங் லைஃப். ஸோ அதனால நம்ம அதையும் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், நம்மளுக்கு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் அது எல்லாமே வந்து நீங்க 8 AM இருந்து 8 PM குள்ள கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. பட் எனிதிங் ஆஃப்டர் 8 PM வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது டு த மேக்ஸிமம் உங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்தி லிவிங் ஃபார் அ லாங் லைஃப். நமக்கு உடம்புக்கு வராமல் இருக்கணும், இல்லை உடம்புக்கு வந்தாலும் அதை தேத்துறதுக்கு நம்ம உடம்புல வந்து பவர் இருக்கணும், இம்யூனிட்டி இருக்கணும். அப்படின்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ரூலை நம்ம கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணுவோம். இதோட நம்ம தேர்ட் ரூலுக்கு என்னன்னு போயிடுவோம். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் வந்து எவ்ரிடே பண்ணணும் அப்படின்னு. பட் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் விண்டோவில் இருக்கீங்களா, அதாவது 8 PMலேருந்து 8 AMன்னு இருக்கீங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எதர் நீங்கள் ஃபுட்டு வந்து ஒரு மாதிரி 7-7:30 ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 45 minutes கேப் விட்டுட்டு யூ கேன் கோ ஃபார் அ மைல்டு வாக் இந்த ஈவினிங். அப்படி இல்லைன்னா ஹைலி ரெக்கமெண்டட் வந்து நீங்கள் மார்னிங் எழுந்தோன்னா ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக இந்த 1 hour என்னுடைய லைஃப்பில் வந்து நான் என்னுடைய ஹெல்த்துக்காக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்றது. நீங்கள் யோகா பண்ணாலோ இல்லைனா வாக்கிங் போனாலோ அது உங்களுடைய விருப்பம். பட் சம்திங் ஆன் த ஃபாஸ்டிங் விண்டோவில் நீங்கள் உங்களுடைய எக்ஸசைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 to 6 or 6 to 7 திஸ் இஸ் மை எக்ஸசைஸ் டைம். நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன், அதில் வந்து என்னுடைய உடம்புக்காக ஏதோ ஒன்று ரெகுலராக பண்ணுவேன், கன்சிஸ்டண்டாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. இது தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அதாவது ஃபாஸ்டிங் விண்டோவில் நம்ம எக்ஸசைஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபார் எவ்ரி டே ஃப்ரம் நவ். நம்மளுடைய சேனலில் வந்து 10K ஸ்டெப்ஸ் அ டே சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு ஃபார் த February month. இந்த மாதிரி நம்ம 12 monthsக்கு லாட் ஆஃப் சேலஞ்சஸ் நம்ம பாசிட்டிவ் வேல நம்மளுடைய பாடியை எப்படி வந்து க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லாமே வந்து இந்த 12 months நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த இயரில் வந்து நம்ம we will be like very satisfied. ஓகே, நான் எல்லா வருஷமும் அப்படியே வருது போகிறதுன்னு இல்லாமல் எனக்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிக்கிற அளவுக்கும் அது பாடி வந்து ரெப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த சேலஞ்ச் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் do comment below. Another basic quality for sustainable healthy living என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்டர் இன்டேக். நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ஹெவி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், மைண்ட்ல வந்து ஒரு 2 விஷயம் இல்லை நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம டெஃபினட்டா நம்மளுக்கு அடி வாங்குறது வந்து நம்மளுடைய வாட்டர் இன்டேக் தான். நம்ம வாட்டரை வந்து கண்டிப்பா கன்சியூம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுவோம் வென் யூ ஹேவ் அ பிஸி ஸ்கெடியூல். ஏன்னா டைமுக்கு நம்மளுக்கு வந்து லஞ்ச், மத்தியானம் டைம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கு. பட் வாட்டருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி டைம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அந்த வாட்டர் இன்டேக் சம்டைம்ஸ்
சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக போயிடுது. ஸோ ஹேவ் கான்ஷியஸ்லி வந்து அந்த வாட்டர் இன்டேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது 2.5 லிட்டர்ஸ்லேருந்து சம்வேர் அரௌண்ட் 4 to 5 லிட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். வெயில் சீசன், சனி சீசன்லலாம் வந்து நீங்கள் இன்னுமே நிறையா குடிக்கலாம். ஸோ அதனால வாட்டர் இன்டேக்கை வந்து ரொம்ப கான்ஷியஸாக பில்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 48 days நீங்கள் அதே மாதிரி கான்ஷியஸாக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரொட்டீனில் அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் 8 AM நம்மளுடைய ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல 2 glass ஆஃப் வாட்டர், வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு ஒரு ½ an hour கேப் கொடுத்துட்டு 9 o'clock வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் அப்பப்போ அங்கங்கே வந்து நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணும்போது ஓவரால் நம்ம வாட்டர் கெப்பாசிட்டி வந்து நம்ம பாடியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெல், நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான 5th பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்த ரூட்டை வந்து நம்ம மறந்துட்டோம், நம்ம பண்ணுறதில்ல. அந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த ரூட்டில் நம்மளுடைய 5th இம்பார்ட்டன்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் அ சஸ்டைனபிள் ஹெல்தி லிவிங் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபுட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட், கார்ப்ஸ் இதெல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். அதில் மெயினாக வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் நம்மளுக்குன்னு ஒரு ரெகுலர் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் நம்ம சாப்பிட்றது. வி கேன் வெரி வெல் ஆப்ட் ஃபார் தோஸ் ஃபுட்ஸ். பட் ஒரு கான்ஷியஸாக ஒன் டைம் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து யூ கேன் டேக் சாலட்ஸில் வந்து நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணலாம், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ரொம்ப கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதோட சேர்த்து வந்து நீங்கள் ப்ரோட்டீன்காக ஸ்ப்ரவுட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைனா கார்ன்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அந்த மாதிரி சாலட் வகைகள் காலையில் சாப்பிட்றதுக்கு ஃபைபர், அதாவது நல்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் அலாங் வித் ப்ரோட்டீன், பன்னீர் அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் மார்னிங்கே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஹேவிங் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் மார்னிங் எடுக்கிறதுனால. ஸோ மார்னிங் மோஸ்ட்லி ஆப்ஸ் ஃபார் வந்து வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் சூப்பு, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சாலட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீனை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் வெயிட் லாஸ் டிப்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்தி சஸ்டெயின் லிவிங் டிப்ஸ்க்காக நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷோ யோர் லவ் பை கிளிக்கிங் ஆன் த லைக் பட்டன். லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு everyone who are supporting me in this cause. So bye for today.